ஆல்மோஸ்ட் ஒரு 4 months ஆயிடுச்சு நம்ம மோட்டோ விளாக் பண்ணி போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு சடனாக கிளம்பணும். 1 hour ஆயிடுச்சு பெங்களூர் விட்டு அவுட்டர் வெளியே வரதுக்கு. ஓவரால் டிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா 330 கிலோமீட்டர் காட்டுச்சு. ராம்நகரா தான் இந்தியாவோட சில்க் சிட்டி. நிறைய பேர் தெரியாது. ரெண்டு சைடும் பார்த்தீங்கன்னா விவசாய தோட்டம், நடுவண்ட பார்த்தீங்கன்னா ரோடு. என்னடா எல்லா வீடியோலையும் இதே சொல்கிறோம் அப்படின்னு நினைக்காதீங்க. ஜஸ்ட் ஒரு அவேர்னஸ். டைகர் ரிசர்வ் ஃபாரஸ்ட்டில் வந்து நம்ம அஃபீஸில் என்டர் ஆகிட்டோம். 2 to 3 hours பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து கண்ணூர் ரீச் ஆயிடுவோம். வெட்டினரி ஹாஸ்பிட்டல் போய் கண்டிஷனில் வந்து நம்மளால் கண்டினியூ எடுத்துகிட்டு போக முடியாது. ஸோ ஒரு ஒன் ஆஃப் த ஒர்ஸ்ட் ரோடு. நடுவாண்ட பெட்ரோல் பங்க் வேறு இருக்கான்னு தெரியல. அந்த நல்ல ஒரு பயங்கரமான ஒரு டேர்னு கண்ட்ரோல் பண்ண முடியாமல் கொண்டு போய் கட்டை கீழே பள்ளத்தில் காரை இறக்கிட்டாங்க. லிக்கர், ட்ரக்ஸ், கஞ்சா. Hello guys, welcome back to our channel. This is Ranjit and you are watching Motovlog Tamil. Almost ஒரு 4 months ஆயிடுச்சு நம்ம மோட்டோ விளாக் பண்ணி. டைம் ஆல்மோஸ்ட் ஒரு 5:45 ஆச்சு. இன்னத்துக்கு எங்கே கிளம்பிட்டு இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம இன்றைக்கி கண்ணூர் தான் போக போகிறோம். கேரளா 5 o'clock கிளம்பிட்டோம் கேரபுரத்துலேருந்து. ஆல்மோஸ்ட் 1 hour ஆயிடுச்சு பெங்களூர் விட்டு அவுட்டர் வெளியே வரத்துக்கு. அம்மோட்டு தனியாக போகல, நான் வந்து அஜித் வரேன். உங்களுக்கு தெரிஞ்சிருக்கோம் அஜித் விளாக்ஸ். ஆல்ரெடி நீங்கள் வந்து வீடியோவில் பார்த்துருப்பீங்க. மசனகுடி வீடியோ இதெல்லாம் பார்த்துருப்பீங்க. இது வந்து சடன் பிளான். நேற்று நைட்டு 8 o'clock தான் நாங்கள் வந்து இந்த மாதிரி சரி கண்ணூர் போகலாமா அப்படின்னு ஜஸ்ட்டு ஒரு தாட் வந்துச்சு. அதனால் சரி போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு சடனாக கிளம்புனோம். இந்த ரைடுக்கான எந்த ஒரு ப்ரீ பிளான் எதுவுமே இல்லை எங்களுக்கு. ஜஸ்ட் லைக் தட் நாங்கள் வந்து அப்படியே போயிட்டுருக்கோம். இன்றைக்கி இந்த டிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒரு 293 இப்போ காட்டுது. ஆனால் ஓவரால் டிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு 330 கிலோமீட்டர் காட்டுச்சு. நாங்கள் அதுக்குள்ளே மார்னிங்லேருந்து 30 கிலோமீட்டர் கவர் பண்ணிட்டோம். அதனால் இன்னும் ஒரு 298 கிலோமீட்டர் காட்டுது. இப்போ இந்த ரோடு நீங்கள் நான் ஆல்ரெடி 3-4 டைம் வந்துட்டேன். ஆக்சுவலாக லாஸ்ட் டைம் மைசூர் போனப்போ, மசனகுடி போனப்போ, வயநாடுலேருந்து ரிட்டர்ன் வந்தப்போ எல்லாமே இந்த ரூட்டில் தான் கவர் பண்ணேன். நான் மோஸ்ட்டாக இந்த ரூட்டில் அதிகமாக கவர் பண்ண போதில்ல. நான் வந்து மைசூர் தாண்டினதுக்கப்புறமேட்டு அந்த அன்எக்ஸ்ப்ளோர் ரூட்டில் வந்து நான் உங்களுக்கு வந்து விளாக் கன்டினியூ பண்ணுறேன். ஏன்னா இந்த ரூட் நீங்கள் ஆல்ரெடி பார்த்துருப்பீங்க. ஏன்னா ஃபுல்லாக சர்வீஸ் ரோட்டில் தான் போகிற மாதிரி இருக்கும். அதனால் நான் அங்கே போய் உங்களுக்கு வந்து விளாக் கன்டினியூ பண்ணுறேன். நம்ம எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ராம்நகராவில் தான் இருக்கோம். ராம்நகரா பற்றி உங்களுக்கு தெரியாத ஒரு சில விஷயம் சொல்கிறேன். ராம்நகரா தான் பார்த்தீங்கன்னா ஏசியாவோட சில்க் பறிமுதல் பண்ணுற அதிகமான ஒரு இடமே இங்கே தான். வந்து அந்த சில்க் வாம், அந்த செரிகல்ச்சர் சொல்லுவாங்கள்ல, அதில் வர சில்க் அதிகமாக எக்ஸ்போர்ட் பண்ணுற மெயின் ஏரியா இங்கே தான். ராம்நகரா தான் இந்தியாவோட சில்க் சிட்டி. இது வந்து நிறைய பேர் தெரியாது. இருந்தாலும் நான் இங்கே சொல்லிடுறேன். இன்னும் பார்த்தீங்கன்னா கரெக்டாக 270 கிலோமீட்டர் இருக்குது. டைம் பார்த்தீங்கன்னா 8:24 ஆயிடுச்சு. இப்போ நம்ம எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ மைசூருக்கு இன்னும் 60 கிலோமீட்டர் இருக்குது. மாண்டியாவுக்கு இன்னும் ஒரு கரெக்டாக 25 கிலோமீட்டர் இருக்குது. கரெக்டாக ஒரு பார்த்தீங்கன்னா ஒரு 90 கிலோமீட்டர் வந்து நான் ஸ்டாப்பாக வந்துட்டோம். ஆனால் 90 கிலோமீட்டர் வரத்துக்கே ஆல்மோஸ்ட் ஒரு 2 hours ஆயிடுச்சு. ஏன்னா ரோடு அந்த மாதிரி ஒரு கேவலமாக இருந்துச்சு. சின்ன ஒரு பிரேக் எடுக்கிறதுக்காக இங்கே நிப்பாட்டணும். இங்கே பார்த்தீங்கன்னா லொக்கேஷன் ரொம்பவே நல்லாயிருக்கு. நடுவாண்டி எங்கேயா டீ பிரேக் எங்கேயா பார்த்து எடுக்கணும். ஏன்னா காலையிலேருந்து நாங்கள் எதுவுமே சாப்பிடவும் இல்லை. டைரெக்டாக எம்டி ஸ்டொமக்லேயே தான் நாங்கள் வண்டி ஓட்டிகிட்டு வந்துட்டுருக்கோம். இதுதான் இந்த மைசூரோட லாஸ்ட் டோல்கேட்டு. நாம் வந்து மைசூர் போகிறதில்ல, ஒரு 5 கிலோமீட்டர்ஸ்க்கு இங்கேருந்து ரைட் எடுக்க சொல்லுது. இன்னும் ஒரு ரூட் வந்து பார்த்தீங்கன்னா பன்னர்கட்டான்னு வருது பாருங்க. என்னங்க எனக்கு ஒன்றுமே புரியல. அதுதான் எனக்கும் புரியல. ஒரு ரூட்டு பார்த்தீங்கன்னா பந்திப்பூர்லேருந்து வயநாடு, வயநாட்டிலேருந்து கண்ணூர், இது ஒரு ரூட் இருக்குது. இது வந்து நீங்கள் மைசூர்லேருந்து லெஃப்ட்டில் போனீங்கன்னா அந்த ரூட்டு. இதே மைசூர்லேருந்து ரைட்டில் போனீங்கன்னா இன்னொரு புது ரூட் ஒன்று காட்டுது. அதுதான் கொஞ்சம் டிஸ்டன்ஸ் கம்மியாக காட்டுது. அதனால் புதுசாக போகிற ரூட்டில் வந்து இந்த இன்றைக்கி ட்ரை பண்ணுவோம். ஒரு 5 கிலோமீட்டரில் வந்து ரைட் எடுக்க சொல்லுது. டைம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக 8 o'clock ஆச்சு. இன்னும் பார்த்தீங்கன்னா டெஸ்டினேஷன் 195 கிலோமீட்டர் காட்டுக்குது. 195 கிலோமீட்டருக்கு 5 hours காட்டுது ஜேர்னி. ஏன்னா ஃபுல்லாகவே இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு 30-40 கிலோமீட்டர்ஸ் போய்ட்டு ஃபுல்லாக காட் செக்ஷன் தான். அதனால் இனிமேட்டுக்கு வர ஒவ்வொரு 5 மணி நேரம் தான் ரொம்ப டஃபஸ்ட்டான ஒரு ரூட்டு. கரெக்டாக இப்போ தலசேரி டு கண்ணூர், கண்ணூர் போகிற ரூட்டில் வந்து நம்ம போயிட்டுருக்கோம். இதே ரைட் சைடு ஒரு ரூட் போகுது. அந்த ரூட்டில் போனீங்கன்னா அப்படியே டேரெக்டாக மடிகிரி கூருக்கு போகலாம். அப்படியே ஸ்ட்ரைட்டாக போனீங்கன்னா தலசேரி கண்ணூர் இந்த கேரளா வந்துடும். டைம் பார்த்தீங்கன்னா 10:20 ஆயிடுச்சு. 10 to 15 கிலோமீட்டரில் பார்த்தீங்கன்னா ஹில்ஸ் வந்து ஸ்டார்ட் ஆயிரும். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பியூர் ஹில்ஸ் மட்டும்தான். லேண்ட்ஸ்கேப் இப்போ வர அப்படியே மாறிக்கிட்டே தான் இருக்குது. கிளைமேட்டும் மாறிடுச்சு, நல்லா சில்லுன்னு தான் இருக்குங்க.
கொண்டு போய் கீழே விட்டு வந்துரு. ஆ தண்ணியில் எங்கேயோ இருந்திருக்குடா. இங்கே இருந்து தான் எங்கேயோ வந்திருக்கு. வேறு அடியில் ஃபுல்லாக தண்ணி. அதாவது ஈரமாக தான் இருக்குது. எங்கேண்டா பெரிய நான் இல்லையா? இதோட அம்மா எங்கடா போச்சு? ஏண்டி யாருமே இல்லைடா. இதை விட்டா என்னடா அது? அது ஆல்ரெடி எங்கள் இது தண்ணியிலேருந்து தான் வந்திருக்கு. ஏதோ சரியான குளிரில் இருக்குது. கழுத்து வெளியே விட்டு இப்படி லாக் போட்டுக்கலாம், அவ்வளோதான். அப்படி இல்லைனா உள்ளே போட்டு உள்ளே ஸ்பேஸ் விட்டுக்கலாம், அவ்வளோதான். காலம் என்ன இன்னும் எது கடிச்சிருக்கோன்னு? இல்லை இல்லை, அது ஏதோ தண்ணி தான். பொறுமையாக போன இந்த போட்டுக்கண்ணே. அது உள்ள அது அங்கேயும் இங்கே ஆடாத மாதிரி ஒரு தூக்கிட்டு போகிறத பற்றி பிரச்சனை இல்லை. நம்ம வண்டி ஓட்டுறது தான் பிரச்சனை. அது ஒன்று தான் நான் தான் சொன்னேன்ல. லாக் போட்டு விட்ருவோம். என்னடா அவ்வளோதான். கைஸ் இப்போ என்னாச்சுன்னு பார்த்தீங்கன்னா, வந்துட்டு இருக்கும்போது ரொம்ப சின்ன நாய், எனக்கு தெரிஞ்சது பிறந்தே ஒரு மாதம் தான் இருக்குன்னு நினைக்கிறேன். கரெக்டாக நட் ரோட்டில் வந்துருச்சு. ஜஸ்ட் மிஸ் நான் பிரேக் போல்னா விட்டு ஏற்றிருப்பேன். இந்த அம்மா நாயை பார்த்தோம் எங்கேயும் காணோம். அதனால் விட்டு போகவும் மனசு இல்லை. பக்கத்துலேயே கேட்டு பார்த்தோம், அவங்க இருந்துட்டு தெரியாது அப்படின்ட்டாங்க. மறுபடியும் ரோட்டுக்கு தான் வரும். அதனால் இதை நாங்கள் எடுத்தாரலாமா வேண்டாமா என்னன்னே தெரியல. ஒரு பெரிய கன்ஃபியூஷனுக்கு அப்புறம் சரி 2 பேரும் முடிவு பண்ணி சரி எடுத்துகிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் போட்டோம். ஆனால் இது ஹோட்டலில் ரூம் ஸ்டே எடுக்கும்போது அவங்க அலோவ் பண்ணலைன்னா என்ன பண்ணுறதுன்னு எங்களுக்கும் தெரியல. பார்க்க ரொம்ப பாவமாக இருக்குதுங்க. நடு ரோட்டில் விட்டு வரவும் சுத்தமாக மனசு இல்லை, என்ன பண்ணுறதுன்னு தெரில. கண்டிப்பாக இப்போ நான் அதை எடுத்து சைடில் விட்டு வந்திருந்தாலும் பின்னாடி எனக்கு தெரிஞ்சு கண்டிப்பாக மறுபடியும் அது ரோட்டுக்கே தான் வருது. பின்னாடி கார்காரங்க ஏதாவது பார்க்காம விட்டுட்டாங்கன்னா அப்புறம் அவ்வளோதான். ஆக்சுவலாக உள்ளே டேங்க் பேக்கில் கேமரா வச்சுருந்தேன். கேமராவை எடுத்து டாப் பாக்ஸ்குள்ளே வச்சுட்டு எடுத்து அப்படியே உள்ளே போட்டு ஜிப்பு ஃபுல்லாக க்ளோஸ் பண்ணல, அப்படியே கொஞ்சம் அப்படியே ஓப்பனாக வச்சுருக்கேன், அப்படியே காற்று உள்ளே போகிறதுக்காக. 2 சைடும் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக விவசாய தோட்டம், நடுவண்டை பார்த்திங்கன்னா ரோடு. ரொம்ப சூப்பராக இருக்குது. கைஸ் இப்போ பார்த்திங்கன்னா நாகரஹோல் டைகர் ரிசர்வ் ஃபாரஸ்ட்டில் நம்ம அஃபீஷியலாக என்ட்ரு ஆகிட்டோம். இது ஆக்சுவலாக டைகர் ரிசர்வ் ஃபாரஸ்ட்னு சொல்கிறாங்க. ஆனால் ஃபாரஸ்ட் பார்க்க ரொம்ப சூப்பராக இருக்குது. அப்புறம் பார்த்திங்கன்னா ரொம்ப நீட்டாக மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. ஆனால் ஒரு சில அங்கங்கே பிளாஸ்டிக் குப்பை இருக்குது. அதை மட்டும் மக்கள் வரவங்க கொஞ்சம் தவிர்த்துக்கலாம். பிளாஸ்டிக்கை யூஸ் பண்ணுறத யூஸ் பண்ணாலும் இங்கே அட்லீஸ்ட் போடாதீங்க. ஏன்னா வைல்ட் லைஃப் இந்த மாதிரி ஃபாரஸ்ட்லாம் காப்பாற்ற வேண்டியதெல்லாம் நம்ம கடமை. அதனால் என்னடா இவன் எல்லா வீடியோலையும் சொல்கிறோம் அப்படின்னு நினைக்காதீங்க. ஜஸ்ட் ஒரு அவேர்னஸ். நம்ம இந்த சைடு வரனால இது நாகவாரா டைகர் ரிசர்வ் ஃபாரஸ்ட். இதே நம்ம மைசூர்லேருந்து அந்த சைடு போயிருந்தோன்னு பார்த்தீங்கன்னா பந்திப்பூர் டைகர் ரிசர்வ் ஃபாரஸ்ட் வழியாக நம்ம போயிருக்கலாம். எனிவே எப்படி போனாலுமே நம்ம அட்லீஸ்ட் ஒரு ஃபாரஸ்ட்டை கவர் பண்ணிடுறோம். நம்ம ஆல்ரெடி பந்திப்பூர் 2-3 டைம் போயிட்டோம். அதனால் இந்த ஃபாரஸ்ட்டு புதுசாக ட்ரை பண்ணலாம் அப்படிங்கிறதுனால இந்த ஃபாரஸ்ட் இப்போ ட்ரை பண்ணுறோம். ஆனால் சீரியஸாக ஃபாரஸ்ட் டாப் நாச் சூப்பராக இருக்குது. உள்ள நாய்க்குட்டி இருக்கிறதுனால நம்ம வண்டி கொஞ்சம் பார்த்து குழி மேடு அப்புறமேட்டு ஸ்பீட் பிரேக்கெல்லாம் பார்த்து விடுறதா இருக்குது. இல்லைன்னா நம்ம பாட்டுக்கு தட்டு தூக்கி போட்டு போயிருக்கலாம். முன்ன மாதிரி ஓட்ட முடியல, கொஞ்சம் பார்த்து சேஃபாக தான் ஓட்டணும். ஏன்னா அந்த நாய்க்குட்டி நம்ம எடுத்துட்டோம். இது சேஃபாக பாதுகாக்க வேண்டியது நம்மளோட கடமை. அதுக்கேற்ற மாதிரி ரெஸ்பான்சிபிளாக இருக்கணும்.
யானையோட ஃபோட்டோ போட்டிருக்காங்க. ஆனால் யானை தான் காணோம். இப்போ நாங்கள் போன டைம் பார்த்தீங்கன்னா பந்திப்பூர் ஃபாரஸ்ட் வழியாக போகும்போது யானைக்கு ரொம்ப கிட்ட பார்த்தோம். அந்த வீடியோ யாராவது பார்க்காம வந்தீங்கன்னா பாருங்கள், நான் வேணால் ஐ பட்டனில் வந்து நான் கொடுக்குறேன். என்ன ப்ராப்ளம்னு பார்த்தீங்கன்னா, நாய் மேலே பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன மைன்யூட்டாக ஒரு சில பூச்சிலாம் இருக்க மாதிரி இருக்குது. அதனால் கண்ணூர் போயிட்டு வெட்டினரி ஹாஸ்பிட்டல் பக்கத்தில் இருந்துச்சுன்னா போய் க்ளீன் அப் பண்ணிக்கலான் இருக்கோம். நாயை கண்டுபிடிச்ச இடத்துக்கு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு ஆறு இருந்துச்சு. ஃபுல்லாக தண்ணியில் நனைஞ்சு ரொம்ப நடுங்கிட்டு இருக்குது. இப்போதைக்கு ஓகே, ஏன்னா நாங்கள் டிஷர்ட் போட்டு இப்போதைக்கு கொஞ்சம் ஹீட் இருக்கிறனால இப்போ நல்லா தூங்கிட்டு இருக்குது. இன்னொரு 2-3 ஹவர்ஸில் பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து கண்ணூர் ரீச் ஆயிடுவோம். கண்ணூர் ரீச் ஆனதுக்கப்புறமேட்டு ஃபஸ்ட்டு ஹோட்டல் ரூம் எடுத்துகிட்டு ஹோட்டல் ரூம் எடுக்கிறதுக்கு முன்னாடியே ஃபஸ்ட்டு வெட்டினரி ஹாஸ்பிட்டல் போய் டாகை ஃபுல்லாக க்ளீன் பண்ணிட்டு அதுக்கப்புறமேட்டு நாங்கள் எடுத்துகிட்டு போகலான்னு இருக்கோம். அதே மாதிரி கண்டிஷனில் வந்து நம்மளால் கண்டினியூ எடுத்துகிட்டு போக முடியாது. அதுக்காக பந்திப்பூரில் நாங்கள் ஒரு மானாவது அட்லீஸ்ட் பார்த்தோம். எப்போ போனாலுமே மான் பார்ப்போம், எங்கேயுமே காமனாக இருக்கும். ஆனால் இந்த ஃபாரஸ்ட்டில் மான் கூட பார்க்க முடியல கைஸ். எங்கே போச்சுன்னு தெரியலையே. ஒரு காலையில் ஏர்லி மார்னிங்காக வந்திருந்தால் தான் பார்க்க முடியுமான்னு தெரியல. ஆனால் நான் இது வரைக்கும் இந்த ஃபாரஸ்ட்டில் வந்து ஒரு 10 கிலோமீட்டர் பக்கமாக வந்துட்டேன். இது வரைக்குமே ஒரு மான் யானை எதுவுமே பார்க்கல. ரொம்ப ரொம்ப சூப்பரான ஒரு ஃபாரஸ்ட்டு. இந்த மாதிரி ஒரு சீனிக் வியூ வந்து கண்டிப்பாக உங்களுக்கு இந்த ஃபாரஸ்ட் வந்தால் மட்டும்தான் கிடைக்கும். இந்த ஃபாரஸ்ட் பார்க்கும்போது எனக்கு ஒரே ஒரு பாட்டு தான் ஞாபகம் வருது. இந்த பாட்டு தான் கைஸ் எனக்கு ஞாபகம் வருது. ஹே டியூட் கைஸ், எப்படியோ ஃபைனலாக நான் மானையும் பார்க்கல, யானையும் பார்க்கல, நான் குரங்க தான் பார்த்துருக்கேன். அட்லீஸ்ட் இந்த ஃபாரஸ்ட்டில் குரங்கு மட்டும்தான் இது வரைக்கும் நான் பார்த்துருக்கேன். வேறு எதுவுமே நான் பார்க்கல. நம்ம தலைவன் நல்லா தூங்கிட்டு இருக்கான். அங்கே எடுக்கும்போது செம்ம குளிர், ஃபுல்லாக தண்ணி ஈரமாக இருந்துச்சு, செம்ம குளிரில் இருந்துச்சு. ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா கொட்டை விட்டு தூங்கிட்டு இருக்கான். இப்போ தான் பார்த்தேன். ஏதோ டேங்க் பேக் இருந்ததுனால கொஞ்சம் சேஃபாக தூங்கிட்டு வரோம். நான் பின்னாடி அஜித்திட சொன்னான்னா டாப் பாக்ஸில் எடுத்து உள்ளே போட்டுடலான்டா அப்படின்னா. நான் டாப் பாக்ஸில் எடுத்து போட்டுருந்தோன்னா எல்லா ஸ்பீட் பிரேக்லேயும் குழியில் விட்டு தூக்கி போகிறல கேரளா போகிறதுக்குள்ளே பாடி ஆயிரும். செம்மையாக தூக்கிட்டு இருக்கோம். யாருமே இல்லை. நைஸ். If you feed and take, it will vomit. Okay. For the air, you have to give a gap. That's it. But I prescribe the medicine. No, but medicines are there. Open the hair. Put one drop here, one drop here. Okay. No, that's good. Only half ml will be there. Okay. 2 drops you put. Okay. Automatically it will spread over the body. That all the fleas will die. Only 2 drops is enough. 2 drops is that. Comes only 2 drops. 0.5 ml. பங்குதா இப்போ கொஞ்சம் ஆக்டிவ் ஆகிட்டான். ஆக்டிவ் ஆனாலும் இவன் பண்ணுற அட்டகாசம் தாங்க முடியல. இவனை எடுத்துட்டோம். இதாங்க வாங்குதா, இவனை எப்படி நான் வந்து
நான் தமிழ்நாடு கொண்டு போய் சேர்த்த போகிறேன்னு சொல்லிட்டு எனக்கும் தெரியல. டாக்டர் என்ன சொன்னாங்கன்னா, ஆல்ரெடி இப்போ வந்து தண்ணியில் நனைஞ்சிருக்கான், ஆல்ரெடி கோல்டாக இருக்குது, இப்போ எதுவும் நீங்கள் வந்து பாத் பண்ண வேண்டாம். அந்த மேலே இருக்க சின்ன சின்ன இன்செர்ட்ஸ் அது பேர் எனக்கு என்னன்னு தெரில, அதுக்கு வந்து ஒரு 2 ட்ராப் ஆஃப் மருந்து கொடுத்துருக்காங்க. அது வந்து ஒரு நெக் ஏரியாவிலையும் அப்படின்ட்டு பேக் போன் ஏரியா அங்கே வந்து 2 ட்ராப் விட சொன்னாங்க. இவன் ஒரு பையன், அதனால் இவனுக்கு என்ன பேர் வைக்கலான்னு சொல்லிட்டு நீங்களே சொல்லுங்கள். இவனுக்கு என்ன பேர் வைக்கிறேன்னு சொல்லிட்டு எனக்கும் தெரில. வந்ததுலேருந்து நிறைய காம்ப்ளிமெண்ட்ரி எங்களுக்கு கிடைக்குது. என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து ஹாஸ்பிட்டலுக்கு போனோம். ஹாஸ்பிட்டல் போனோடனே டாக்டர் வந்து இன்ஸ்பெக்ட் பண்ணிட்டு கடைசியில் எனக்கு வந்து எந்த ஒரு இது ஃபீஸு சார்ஜஸ் எதுவுமே எனக்கு வேண்டாம், நீங்கள் வந்து ஒரு டாகை வந்து அடாப்ட் பண்ணியிருக்கிறதே பெரிய விஷயம், அதனால் நான் வந்து உங்களுக்கு நான் சார்ஜ் பண்ணல அப்படின்ட்டாரு. சரி அங்கே தான் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு வெட்னரி அந்த ஷாப் அங்கே போய் நாங்கள் மருந்து வாங்கிட்டு நாங்கள் கிளம்பலான்னு பார்க்கும்போது அவரும் அதே தான் சொன்னார். ஸ்ட்ரே டாகை வந்து நீங்கள் அடாப்ட் பண்ணியிருக்கீங்க, அதனால் உங்களுக்கு காம்ப்ளிமெண்ட்ரியாக நாங்கள் வந்து பெடிகிரி தரோன்னு சொல்லிட்டு அவர் பெடிகிரி தந்திருக்காரு. இவனை வந்து நாம் தான் பார்த்துக்க போகிறோம். இவனுக்கு என்ன பேர் வைக்கலான்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்லுங்கள். நீங்கள் கமெண்ட்ஸில் என்ன பேர் வைக்கலான்னு சொல்லிட்டு அதிகமாக லைக்ஸ் வருதோ இவனுக்கு அந்த பேரே வச்சிடலாம். நல்ல ஒரு ட்ராவல் பார்ட்னராக இருக்கும். தலையை வெளியே விட்டு ஜாலியாக வேடிக்கை பார்த்துட்டு வேறு வந்துட்டுருக்கான். இதே 2 மணி நேரத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஆள் பொழைப்பானா அப்படிங்கிற மாதிரி இருந்தான். இப்போ பார்த்தா ஆள் பயங்கர ஆக்டிவ் ஆகிட்டோம். நாங்கள் 12 o'clock வந்து கண்ணூர் ரீச் ஆகுங்கிற மாதிரி நாங்கள் பிளான் போட்டிருந்தோம். ஆனால் இப்போயே பார்த்தீங்கன்னா 12 o'clock ஆயிடுச்சு. நாங்கள் இன்னும் கர்நாடகா பார்டர் கூட இன்னும் நாங்கள் தாண்டலை. சரி பரவாயில்ல, இருந்தாலும் எல்லாம் நல்லதுக்கே பார்த்துக்கலாம். ஒரு ஒன் ஆஃப் த ஒஸ்ட் ரோடு. நடுவாண்ட பெட்ரோல் பங்க் வேறு இருக்கான்னு தெரியல. அந்த நல்ல ஒரு பயங்கரமான ஒரு டேர்னு கண்ட்ரோல் பண்ண முடியாமல் கொண்டு போய் கட்ட கீழே பள்ளத்தில் காரை இறக்கிட்டாங்க. liquor, any drugs, ganja.